சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, கால ஆட்டினா கலகம் வரும்னு. அதுக்கு அர்த்தம் இப்பதானே புரியுது. பொதுவாக ஆண்களும் பெண்களும் அதில் பலருக்கு கால்களை ஆட்டும் பழக்கம் இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் சரி, படுத்திருக்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, கால்களை ஆட்டிக்கொண்டே சாப்பிடுவார்கள். ஆனால் நம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் நம்மை திட்டுவார்கள், கால் ஆட்டாதே குடும்பம் ஆடிவிடும் என்று. அதற்கெல்லாம் அர்த்தம் இப்பொழுதுதான் புரிகிறது. பொதுவாக அமர்ந்து அல்லது படுத்து கால்களை அசைப்பது ஜாதகத்தில் சந்திரனின் நிலையை கெடுத்து அசுப பலன் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படி செய்வதால் வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து எதிலும் நிம்மதி இருக்காது. இது தவிர வீட்டில் உள்ள ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். மேலும் தேவையற்ற பயணங்கள் மற்றும் பண செலவுகள் ஏற்படலாம். உட்கார்ந்த நிலையில் கால்களை அசைப்பது லட்சுமியை கோபமடைய செய்கிறது. இவற்றால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதிர்ஷ்டம் உங்களை தாண்டி செல்லும். குறிப்பாக இது ஒரு நபரின் மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் செல்வத்தின் அளவை குறைக்கிறது. கோவிலில் அமர்ந்து கால்களை அசைத்தால் பூஜை பலன் கிடைக்காது. குறிப்பாக பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடுவீர். இதனால் வீட்டு தெய்வம் கூட கோபம் கொள்ளும். ஏனெனில் இந்த பழக்கம் உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்துகிறது. இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது. உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு கால்களை அசைத்தால் பல வகையான நோய்கள் வரும். இவ்வாறு செய்வதால் மாரடைப்பு ஏற்படும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்நோய் இதயம், சிறுநீரகம் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக தூங்காமல் இருப்பவர்கள் அல்லது குறைந்த நேரம் தூங்கும் பழக்கம் உள்ளவர்கள் பொதுவாகவே கால் ஆட்டுவதை பார்க்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். ஒரு சிலர் தங்களுடைய நண்பர்களுடன் நேரில் பேசும்போதும் சரி, போனில் பேசும்போதும் சரி, கால்களை அசைத்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படி கால் ஆட்டுவதற்கு மன அழுத்தம், பதற்றம் போன்றவை காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். இதை தவிர சரியான தூக்கமின்மை மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை சிலருக்கு கால்களை அசைக்க காரணமாகின்றன. தொடர்ந்து தூங்காமல் இருப்பவர்கள் அல்லது குறைந்த நேரம் தூங்கும் பழக்கம் உள்ளவர்கள் பொதுவாகவே கால் ஆட்டும் பழக்கம் உள்ளதை பார்க்க முடியும். இந்த பழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற கேள்வி பலரையும் வாட்டி வதைக்கிறது. அது இரும்புச்சத்து குறைபாடு இருப்பதால் ஏற்படலாம் என்று பல மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இரும்புச்சத்து மாத்திரைகளை சரியாக சாப்பிட்டால் இந்த பிரச்சனையை குறைக்கலாம். அது மட்டுமல்லாமல் வாழைப்பழம், பீட்ரூட்டையும் இரும்புச்சத்து மாத்திரைகளுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். அப்போது நல்ல பலன் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.